வெல்கம். உன்னேறிந்தார். நம்மளுக்கு இருக்கிறது ஒரு வாழ்க்கை தான். அதில் பல பேர் போதைக்கு அடிமை இருந்திருக்காங்க. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச போதை ட்ரக்ஸு, ஆல்கஹால், அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை மீறி நிறைய பேர் நிறைய விஷயத்தில் அடிக்ட் ஆகிறாங்க. அடிக்ட் ஆனால் நம்ம வாழ்க்கைக்கு என்ன நடக்குது? அந்த போன வாழ்க்கை திருப்பி வருமா? பார்க்கலாம். போதை சிக்கிக்கொண்டால் சிதறிப்போகும் வாழ்க்கையின் பாதை. எவ்வளவு உயரத்தில் இருக்கும் மனிதனையும் நொடிப்பொழுதில் துயரத்தில் தள்ளிவிடும் அரக்கன் போதை. மனிதனாக பிறந்த ஒருவனை மனித பிறவியா என்று தூற்றும் அளவிற்கு மாற்றும் மாயவலை போதை. ஆனால் இதன் ஆபத்துகளை அறிந்திருந்தும் அதற்கு அடிமையாவோர்களின் எண்ணிக்கை பெருகிக் கொண்டே போவதுதான் பேரதிர்ச்சி. இதில் விழுவது சாதாரணம், எழுவது அசாதாரணம். சொர்க்கம் என்று நம்பிக்கொண்டு இந்த நரகத்தில் இவர்கள் வாழ்வது ஏன்? கொண்டாட்டமாக இருக்க வேண்டிய வாழ்க்கையை தள்ளாட்டமாக மாற்றும் இதிலிருந்து சமூகம் மீள்வது எப்படி? அலசுவோம். பேசலாம். தமிழ்நாட்டில் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் அதற்குரிய முன்னோடிகள் தான். இப்போ பேரண்ட்ஸே அதுக்கு காரணமாக இருக்காங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு தந்தை போதைக்கு அடிமை இருந்தால், அப்பா இதை செய்கிறாரு, நம்ம செஞ்சு பார்த்தா எப்படி இருக்கும், அந்த காரணத்தில் அவனுங்க அதுக்கு அடிக்ட் ஆகிட்டே இருக்காங்க. முதல் பேரண்ட்ஸ் தான் காரணம். கரெக்ட். அதுக்கு அடுத்து ஃப்ரெண்ட்ஸு. எஸ். நல்ல ஃப்ரெண்டோடு சேர்ந்தால் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும். தீய நண்பர்களோடு சேர்ந்தால் அவங்களுடைய ஹேபிட்டு அவங்களுக்கு வரும். சொல்லு. அரசாங்கத்துக்கு ஒரு சொல்லி தப்பு கிடையாது. அரசாங்கம் ஒரு பொதுநலத்தில் அரசாங்கம் இருக்குது. நீ புகையில விற்கிறான், பீடி விற்கிறான், அதனால் நீ போய் விரும்பி வாங்கினால்தான் அது சேல்ஸ் ஆகுது, அவனுக்கு காசு ஆகுது. நீ எங்கள் பக்கம் போகலைன்னா தேவையில்லை. அதனால டிமாண்ட் அண்ட் சப்ளைன்னு எல்லாருக்குமே தெரியும். டிமாண்ட் எங்கே இருக்கோ சப்ளை எங்கே தான் இருக்கும். நம்ம டிமாண்ட் குறைச்சா ஆட்டோமேட்டிக்கலாக சப்ளை கட் ஆகிடும். சப்ளை இருக்குது, நீ டிமாண்ட் நீ அரெஸ்ட் பண்ணிக்கூடாது. எஸ். இந்த குடி போதையில் இருக்கிற ஒரு தகப்பன் சம்பாரித்து குடும்பத்தை காப்பாற்ற முடியல. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்க மாட்டேங்குது. மணமகளோ மருமகனோ கிடைக்க மாட்டுறாங்க. மாப்பிள்ளை பார்க்கும்போது என்னோட தெரிஞ்ச இடத்துல இந்த மாதிரி தான் நான் சொன்னேன். அப்படின்னா ஐயோ ஒரு ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்க இல்லையா, அந்த பொண்ணு நல்லா படித்து நல்லா சம்பாதிக்குது, ஆனால் இவனை நான் மாமனாராக சொல்லிக்கணுமா, இந்த ஒரு ஃபேமிலியிலேருந்து எடுக்கணுமான்ட்டு ஒரு பாதிப்பு வருது. ஒரு கண்டக்டரு ஒரு பஸ்ஸில் 4 கொடுக்கலன்னு சொன்னால் அதுக்காக கோர்ட்டுக்கு போகிற ஒருத்தன், ஆனால் ஒரே அந்த குடிக்கிறதுக்கு அந்த வாங்க போகும்போது அவன் சில்லறை இல்லை, 5 ரூபா 10 ரூபா நீ எவ்வளோ வேணா வச்சுக்கோ, பாக்கியெல்லாம் எனக்கு ஒரு பாட்டில் கொடுன்னு கேட்குறான். இங்கே யாராச்சும் குடிச்சிட்டு திருந்தவங்க யாராச்சும் இருக்காங்களா? ப்ளீஸ் அங்கே மைக் கொடுங்க. இந்த மாதிரி நானும் இவங்க சொன்ன எல்லா கம்ப்ளைண்ட்ஸுமே எனக்கு இருந்தது தான். அதான் குடிக்கிறவங்க எல்லாருக்குமே சிம்டம்ஸ் எல்லாமே ஒன்று தான். குடிக்கிற இடம் தான் வேறு, தவிர ஏற்படுற பாதிப்புகள் எல்லாமே ஒன்று தான். என்னோடய ப்ராப்ளத்தை நான் தான் சரி பண்ணிக்கணும். மற்றவங்க மேலே ப்ளேம் பண்ணுறது ஃபஸ்ட் ஃபால்ட்டு. அப்பாவுக்கு குடிப்பழக்கம் இருந்துச்சு. அதை பார்க்கும்போது நானும் இது மாதிரி இருக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு இருந்தது ஃபஸ்ட்டு. பட் ஒரு நல்ல ரேஞ்சில் போகும்போது, படித்து ஒரு ரேங்கில் வரும்போது, ஒரு ஆஃபீஸில் போய்ட்டு ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஜஸ்ட்டு போயிட்டு அதில் கை வச்சது தான். ஆல்கஹால்ன்றது அது எவ்வளோ குடித்தாலுமே விஷம்தான். அது கொஞ்சமாக இருந்தாலும் சரி, ஃபுல்லாக இருந்தாலும் சரி. ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஜாலிக்காக மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது, தவிர அது கொண்டு வந்து எனக்கு பின்னாடி எவ்வளோ தூரத்தில் நிறுத்துன்றது எனக்கு தெரியல. விளையாட்டாக ஆரம்பித்தது ஒரு 6 வருஷத்தில் என்கிட்ட இருந்து எல்லாமே போயிடுச்சு. சுருக்கமாக சொல்லணும்னா ஐம் 0. அப்பா இறந்துட்டார். அம்மா வேண்டான்ட்டாங்க. ஒய்ஃப் 3 மாதம் ப்ரெக்னெண்ட்டில் என்னை விட்டு போயிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, ஒர்க்கு கிடையாது. வீட்லேயே சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே நீ இருக்கிறது வேஸ்ட்டு, ஏதாவது உனக்கு நீயே இப்போ செத்துரு பேசாமல், யாருக்குமே யூஸ் இல்லாத ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி பேசினாங்க. ஸோ அந்த டைமில் ஜீவன் கேர் சென்டர் சொல்லிட்டு ஒரு கேர் சென்டரில் என்னை கொண்டு போயிட்டு யார் மூலியமோ கிடச்சிது ஒரு லைஃப். இன்றைக்கி அந்த குடி போதையிலேருந்து வெளியில் 7 இயர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, என்னை விட்டு என் மனைவி 3 மாதம் குழந்தையோடு போனவங்க 3 வருஷம் கழித்து திரும்பி என்னை தேடியே வந்துட்டாங்க.
ஸோ நான் இழந்தது ஒன்று எனக்கு திரும்பி கிடைக்க ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஐடென்டிஃபைங் தட் வி ஹேவ் அ ப்ராப்ளம். அதாவது நம்மக்கிட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ எனக்கு தெரிஞ்சே வந்து 2 பேர் இருக்காங்க. ரொம்ப உயர்ந்த என்னோட நண்பர்கள் 2 பேருமே ஒரே இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. ஆனால் 2 பேருமே கஷ்டத்தில் இருக்காங்க. ஆனால் அவங்களோட சாய்ஸ் எப்படின்னா, ஒருத்தர் வந்து அந்த கஷ்டத்தை வந்து ஃபிட்னஸ்குள்ளே போயிட்டாங்க, ஜிம்மு ஃபிட்னஸ் அப்படின்னு போனாங்க. இன்னொருத்தர் வந்து பாட்டில். அது எப்படின்னா வந்து இல்லை ஒரு ட்ரிங்க் தான் 2 ட்ரிங்க் தான், அதோட அடிக்ஷனாக மாறினதே வந்து அவங்களுக்கு தெரியாது. பல பேர் எடுத்து சொல்கிற மாதிரி அவரும் ஒன்றுனா அவங்க அப்படியே வந்து விலகி போயிடுவாங்க. அதுக்குன்னு ஒரு கூட்டணி இருக்கும், தனியாக குடிக்கிறதுக்கே ஒரு கூட்டணி இருக்கும். இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு வருவாங்க, நாளைக்கு இல்லை நாளைக்கு வருவாங்க. ஆனால் நம்ம வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணோம். ஒருவேளை இவங்க வந்து நம்ம குடிக்கிறதுக்காக மட்டும் தான் வராங்களா, இல்லாட்டி நம்ம குடிக்காத போது அவங்க யார் நம்ம கூட இருக்கா, அது நீங்கள் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். குடிக்காத போது யார் இருக்காங்களோ அவங்க தான் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஃபுல்லாக இருப்பாங்க. நீங்கள் குடிக்கும் போது மட்டுமே வந்து வரங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அது பேர் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அது ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது கூட ஒயின் ஷாப்பில் வந்து தான் பண்ணேன். அடிக்ஷன்னா வந்து வெறும் ஆல்கஹாலோ இல்லை ட்ரக்ஸோ மட்டும் கிடையாது. இப்போ ரீசெண்டாக வர ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கோ இல்லை டீனேஜர்ஸ்க்கோ வர அடிக்ஷன் வந்து கேம் அடிக்ஷன். கண்டிப்பாக அதை பற்றி பேசியே ஆகணும். கேம் அடிக்ஷன் இப்போ ரீசெண்டாக என்ன கேம் போயிட்டு இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். பப்ஜி. பப்ஜி அப்படின்னு ஒரு கேம் போயிட்டு இருக்கு. மைண்டு ஃபுல்லாகவே வந்து என்ன பார்த்தாலும் பப்ஜி பப்ஜி பப்ஜி, இப்படி திரும்பினா பப்ஜி, அப்படி திரும்பினா பப்ஜி, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. நான் 2 days பேக் ஒரு நியூஸ் படித்தேன். ஒரு 18 year பாய் மும்பையில் பப்ஜி விளையாடுறதுக்கு பேரண்ட்ஸ் மொபைல் வாங்கி தரலன்னு ஹி கமிட்டட் சூசைட். ஓகே. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஒரு டீப் அடிக்ஷன் வந்து இப்போ கேமிங் மேலே போயிட்டு இருக்குது. கொஞ்ச நேரம் வீட்டில் வைஃபை ஒர்க் ஆகலைன்னா கூட அடுத்து ஒரு 1 day டேட்டா பேக் ஆச்சு போட்டு நம்ம அந்த என்னதான் நடக்குது, நாட்டு நடப்பில் என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுதாகணும். ஏன்னா ஃபுல்லாகவே மொபைல் ஆயிடுச்சு, இப்போ எல்லாமே கையில் வந்துடுச்சு. அப்படின்றதுனால ஒரு அடிக்ஷன் வந்து நான் ரொம்ப ஒரு தீவிரமாக போயிட்டு இருக்கு இப்போ அடிக்ஷன் அப்படின்ற பார்க்கும்போது. இப்போ வந்து ஒயின் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வந்து சம்பாதிக்கிறவங்க, தினக்கூலி சம்பாதிக்கிறவங்க தான் இருக்காங்க. அது முக்கால்வாசி ஏன் இருக்கிறாங்கனாக்கா, அவங்களால வந்து செய்கிற தொழிலை வந்து வெளியில் சொல்ல முடியல, அதனால வந்து அந்த மாதிரி இருக்காங்க. அது நம்ம வந்து ஃபுல்லாக பேன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்டெப் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஒரு நீங்கள் சொல்கிற பாயிண்ட் ரொம்ப ஒரு வேலிடான பாயிண்ட். பிகாஸ் பல பேர் வந்து கூலி வேலை பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டம் அவங்களுக்கு, உடம்புலாம் வந்து அவங்களுக்கு அப்படி வலிக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு குவார்ட்டரில் போட்டு தூங்குறதுல வந்து தப்பு இல்லை. அது ஆக்சுவலாக வந்து நம்ம தடுக்க முடியாது. அது வந்து கொஞ்சம் நம்ம தூரமாக தள்ளி வைக்கலாம். ஒரு 6 ஊர் தள்ளி ஒரு ஒயின் ஷாப், இல்லை 6 தெரு தள்ளி ஒரு அந்த சப்ளை கொஞ்சம் கம்மி பண்ணி அது வந்து ஒரு ஏரியா விட்டு வெளியில், அதுனா வந்து அந்த ஏரியா வந்து கொஞ்சம் டேஞ்சரான ஏரியான்ற மாதிரி காட்டி அந்த மாதிரி வச்சாங்கனாக்கா நல்லாயிருக்கும். வணக்கம் மேடம், என் பேர் மோகன் நரசிம்மன். நான் வந்து ரிட்டையர்டு ஏர்ஃபோர்ஸ்லேருந்து. இப்போ நான் பேச போகிறது வந்து ஐ திங்க் ஐ கவர் ஆல் த ஆஸ்பெக்ட்ஸ் இந்த பேசுகிறது. என்னோடய குடி வாழ்க்கை பார்த்தீங்கன்னா 22 வருஷம் டோட்டல். நான் 17.5 yearsல ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணேன். அப்போது எங்கள் அப்பாவும் மிலிட்ரியில் இருந்தார். ஒருத்தர் சொன்னார் பேரண்டல்னு, அவரை பார்த்தேன். ஹி வாஸ் அ வெரி போல்ட் மேன். அவர் பண்ணுறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரோட ஃபுட் ஸ்டெப்ஸில் தான் போனேன். ஸோ ஆல்கஹால் வாஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் தட். அது பார்த்துட்டு நான் சர்வீஸில் வந்தேன். அது வந்து டேக் மார்க் ஆகிடுது ஃபோர்ஸஸ்க்கோசம், ஆர்ம் ஃபோர்ஸஸ். அதே மாதிரி நான் சில பிளேசஸில் இருந்தேன், ஜம்மு காஷ்மீர் இங்கெல்லாம் இருந்தேன். இது போக போக என்ன ஆச்சுன்னா, எனக்குள்ளேயே ஆங்ஸைட்டி, க்யூரியாசிட்டி ப்ளஸ் நேச்சர் ஆஃப் ஜாப் ஒரு இடத்துல போன அப்புறம் இது அளவு அதிகமாக ஆகிட்டே இருந்தது. எனக்கு தெரியல. அப்போது கடைசி ரிட்டையர்மெண்ட் ஆகிற டைமில் எப்படின்னா, ஒரு நாளைக்கு நான் 2 ஃபுல்லு குடிப்பேன், ஆல்மோஸ்ட் 1.5 லிட்டர். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, ஒரு கட்டிங் பாக்கெட்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு எப்போ போதை தெளிவுன்னு அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டேன். ஏன்னா நிறையா ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க ரிட்டையர்மெண்ட் எடுக்காதீங்க, கண்டினியூ பண்ணுங்க இல்லை. பட் அங்கேயே வந்து எனக்கு டேக் மார்க் வந்துச்சு, ஏடிஎஸ்னு, ஆல்கஹால் டிபெண்டன்ஸ் சிண்ட்ரம்னு. ஸோ இப்படியே நான் வந்து கேரி பண்ணிட்டு இருந்தேன்னா வேலையிலேருந்து எடுத்துருவாங்க. எடுத்துட்டா நம்ம இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டோமே, எந்த பென்ஷன் வராது, வீட்டுக்கு வந்து பொருளாதாரம் ப்ராப்ளம் வரும்னு. என் ஒய்ஃபும் வந்து டிஃபென்ஸில் தான் இருக்காங்க, சைக்காலஜி வேறு படிச்சிருக்காங்க. ஸோ அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க ரீஹாபிலிட்டேட் பண்ணுறதுக்கு. நானும் ஜீவன் கேரில் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். ரீஹாபிலிட்டேஷன் டைமில் தான் எனக்கு தெரிஞ்சுது. இதில் ஒரு மெயின் பாயிண்ட் என்னென்னா, ஸ்பிரிச்சுவல் கான்டாக்ட் இல்லைன்னா அடிக்ஷன்லேருந்து வெளியில் வர முடியாது. ஸ்பிரிச்சுவல் கான்டாக்ட் என்னென்னா ஒரு செல்ஃபிஷ் ப்ரோக்ராம். இது நீங்கள் வந்து உங்களை மாத்திரம் பார்த்துக்கணும். அப்போ தான் உங்கள் சுற்றி வந்து ஐ திங்க் யூ சே ஃபேத் இன் எனி ஃபார்ம். சில பேர் தான் வாழ்க்கை, கடவுள் நம்பிக்கை. பட் உங்க மேல நீங்க ஃபேத் வச்சாலே இது போதும். நீங்க கடவுள் மேல நம்பிக்கை வைக்கணும்னு அவசியம் இல்லை. அது வந்து அவங்களோட விருப்பம், அவங்களுக்கு. அதான் நம்பிக்கை தான் வாழ்க்கைமா. எஸ், நம்பிக்கை. ஸோ எல்லாரும் கேட்கலாம், இவ்வளோ வருஷம் குடிச்சிட்டு திடீர்னு எப்படி மாறணும்? திடீர்னுலாம் மாற முடியாது.
யூ நீட் அ பிரேக். நான் தமிழ்நாட்டில் ப்ரொவிஷன் ஆக்ட் இருக்கும்போதே ஆரம்பித்தது 1971. 1990 வரைக்கும் ரொம்ப குடிக்க ஆரம்பித்தேன். ஒரே ஒரு நாள் நைட்டு மிட் நைட் 12 என்னை ஆட்டோலேருந்து தூக்கி வீட்டில் போடுறாங்க. ஒரு 1 ஹவரில் எனக்கு கொஞ்சம் போதை தெளியுது. என் ஒய்ஃபினுடைய சண்டையில் என்னை ஒய்ஃபே அடிச்சிட்டான். அந்த ஒரு இதில் தான் அதுக்கு பிறகு தான் என்னுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம், ஒய்ஃபு இதெல்லாம் யோசித்து ஒரே நாள் நைட்லேயே சத்தியம் வாங்கினா, தாலி மேலே சத்தியம் வாங்கினா, ஒரே நாள் நைட்லேயே அந்த குடிப்பழக்கத்தை விட்டேன் 1990யோட. இது என்ன சொல்ல வரேன்னா, லேடிஸ் நினச்சா நிச்சயமாக முடியும், கவர்மெண்ட் நினைக்க வேண்டியதில்லை. எனக்கு வந்து 20 வயசு தான் ஆகுது. நானும் இதே மாதிரி தான் அடிக்ஷனில் இருந்தேன். 7th படிக்கிறப்பே என்னோடய அடிக்ஷன் லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸுங்களோட, அதாவது என் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸை விட என்னோட பெரிய பசங்களோட தான் எனக்கு பழக்கமே அதிகமாச்சு. அவங்க கூட சேர்ந்து போகிறப்ப அவங்க பண்ணுற சின்ன சின்ன விஷயத்தெல்லாம், தப்பான விஷயத்து மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிருச்சு. அவங்க பண்ணுறதை பார்த்து பண்ணணும், அவங்கக்குள்ளே பேசிக்கிறத பார்த்து, இப்போ குடிச்சா அப்படி இருக்குடா, மிதக்கிற மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி செம்மையாக இருக்குது, பறக்கிற மாதிரி இருக்குது, இது மாதிரிலாம் அவங்க சொல்கிறத பார்த்தோன்னே எனக்கு ஆசை தூண்ட ஆரம்பிச்சிருச்சு. இந்த படங்கள் பார்த்தும் கெட்டு போனேன். இந்த ரவுடி மாதிரி படம் பார்த்துட்டு அதில் ஃபுல்லாக நம்ம அது மாதிரி இருக்கணும், சும்மா சிகரெட்டு ஸ்டைலாக அடிக்கிறாங்க, சும்மா கெத்தாக இருக்காங்க ரவுடி மாதிரி, அது மாதிரி ரொம்ப ஆசை அதிகமாகிருச்சு. அது மாதிரி ரியல் லைஃப்பில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப வந்து இந்த சினிமாக்காரங்க வந்து போலீஸ் ஆஃபீஸர் இருக்கும், அது மாதிரி சொல்லல உங்களுக்கு. போலீஸ் ஆஃபீஸர், மிலிட்ரி ஆஃபீஸர் அதெல்லாம் கூட வருதே, அது பார்த்து கற்றுக்குங்களேன். எதுக்கு இது மட்டும் பார்த்து கற்றுக்குறீங்க? சாதாரணமாக பீரில் ஸ்டார்ட் பண்ணது +1 +2லாம் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டேன். பட்டா சாராயம், குடி, ஹான்ஸு, சிகரெட்டு, ரொம்ப ஒரு மோசமான நிலைமைக்கு போயிட்டேன். கொஞ்ச நாள் போக அப்பா அம்மா வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சமுதாயத்தில் யாரும் ஏற்றுக்கலை, என் கூட சேர்ந்து குடித்தவங்கள என்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஒரு மோசமான நிலைமைக்கு போயிட்டேன். படிப்பும் பாதியில் நின்றுச்சு. அப்புறம் ஒரு 2016 ஒரு ட்ரீட்மெண்ட் சென்டர், ஜீவன் கேர் சென்டர் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிஷன் பண்ணாங்க. 6 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். அந்த 6 மாதம் வரைக்கும் மாதத்தில் ஒரு இடம் தான் ஃபேமிலியெல்லாம் காட்டுவாங்க, கஷ்டப்பட்டேன். 6 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்து இன்றைக்கி நான் 3 வருஷமாக நல்லா இருக்கேன். அதே ஜீவன் கேர் சென்டரில் தான் நான் தங்கியிருக்கேன். அவங்க தான் என்னை படிக்க வைக்கிறது செய்கிறாங்க. +2 பாதியிலே டிஸ்கண்டினியூ ஆகிட்டு இங்கே வந்தேன். படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். சரி ஊருக்கு போகிறேன்னா, வேணாம்ப்பா சொந்த ஊர் திருச்சி, வேணாம் அங்கே வேணாம், நீ இங்கேவே இரு, நானே உன்னை படிக்க வைக்கிறேன். நாங்கள் இப்போ மின்ட்டு கவர்மெண்ட் ஐடியில் தான் ஐடிஐ படிச்சுட்ருக்கேன், 2nd இயர். நம்ம வியூவர்ஸ்க்கும் நம்ம ஆடியன்ஸ்க்கும் எந்த விஷயம் தெரியுமான்னு தெரியாது. பட் சயின்டிஃபிக்காக வந்து மிரர் நியூரான்ஸ்னு ஒன்று இருக்குது. அது நம்ம பிரெயின்குள்ளே இருக்க ஒரு விஷயம். அது எப்படின்னா, இப்போ இவங்க தண்ணி குடித்தா நம்மளுக்கு ஆக்சுவலாக தாகம் அடிக்காது, ஆனால் இவங்க தண்ணி குடிக்கிறத பார்த்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக தாகம் வரும். சம் ஃபியூ ஸ்டெப்ஸ் நம்மளுக்குள்ளே பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் வந்து, இப்போ நீங்கள் சில பேரை பார்த்தா அவங்களுக்கு குடிக்கணும்னு தோணும். பிகாஸ் நீங்கள் அந்த குரூப்போட நம்ம பிரெயின் வந்து அவங்கள வந்து அதோட தான் அசோசியேட் பண்ணியிருக்கு. அதாவது இவங்களை பார்த்தா யூஸ்வலாக வந்து இவங்க குடிக்க தான் செய்வாங்க. ஸோ நம்ம பிரெயின் ஆட்டோமேட்டிக்லி நம்மளுக்கு அறியாமலே வந்து டைரெக்டாக வந்து அந்த அடிக்ஷனுக்கு தான் போகும். ஸோ அந்த விஷயம் இருக்கும்போது ஒரு ஃபியூ டேஸ் விளங்கிருங்க. இப்போ ஸோ ஐ திங்க் இன்னைக்கு வந்து நிறைய விஷயம் பேசியிருக்கோம் இந்த டைமில். அண்ட் அடிக்ஷன்னா என்னென்னு ஐ திங்க் இந்த நேரத்தில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்த செக்மெண்ட்டில் வந்து ஒன்று கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம். ஒரு மனிதர் இருப்பாங்க. பட் ஐல் see you after the break. உன்னே இருந்தால் வெல்கம் பேக் டு உன்னே இருந்தால். இந்த செக்மெண்ட்டில் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு கடவுள்னு சொல்லலாம். பிகாஸ் நம்ம பேசியிருக்க டாபிக் வந்து அடிக்ஷன். அதுக்குள்ளே போயிட்டு அதுலேருந்து மீண்டு வர்றது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஆனால் அதுக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப் இல்லாமல் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஹெல்ப் தான் இந்த மனிதர் பண்ணிகிட்ருக்காங்க இவ்வளோ. அண்ட் கிட்டத்தட்ட பல பேர் இந்த அடிக்ஷன்லேருந்து வெளில வந்திருக்காங்க. அவங்க நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. லெட்ஸ் புட் our hands together for Mr. Chennai Prasad, founder of Jeevan Care. வெல்கம் டு our show, sir. தேங்க்யூ. டிஸ்கஷன் கேட்டிருப்பீங்க. கேட்டேன். பட் நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து அடிக்ஷன்னா ஆல்கஹாலும் ட்ரக் மட்டும் இல்லை. ஐம் ஷோ உங்கள் கேர் ஃபெசிலிட்டி வந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார், என்ன மாதிரி அடிக்ஷன்லாம் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க? இல்லை, இன்னைக்கு பேசிக்லி பார்த்தீங்கன்னா அடிக்ஷன் வந்து எல்லாமே அடிக்ஷன் தான். அதிகமாக சாப்பிட்றது கூட அடிக்ஷன் தான் சொல்கிறாங்க, அதிகமாக தூங்குறது அடிக்ஷன் சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட வரவங்க வந்து ஆல்கஹால் அண்ட் ட்ரக். இன்னைக்கு ஆல்கஹால்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் ட்ரிங்கர், ப்ராப்ளம் ட்ரிங்கர், அக்கேஷனல் ட்ரிங்கர் அண்ட் ப்ரொஃபஷனல் ட்ரிங்கர்.
என்னைக்காவது வருஷத்துக்கு ஒரு வாட்டி குடிக்கிறவர், அதாவது அக்கேஷனல் ட்ரிங்கர். ப்ரொஃபஷனல் ட்ரிங்கர் ஊருக்கு போகிறாரு வேலை விஷயமானா அங்கே மட்டும் தான் சாப்பிடுவாங்க, அவங்க வீட்டாண்ட யாருக்கும் தெரியாது. சோஷியல் ட்ரிங்கர் தான் தினமும் சாப்பிடுவார், அவருடைய அளவை அவர் மீற மாட்டார். ப்ராப்ளம் ட்ரிங்கர் தான் நம்மக்கிட்ட வருவாங்க, அதாவது எனக்கு பாட்டில் மூடி ஓப்பன் பண்ண தான் தெரியும், மூட தெரியாது சொல்லுவாங்க. அதாவது அவங்க குடிச்சிட்டாவே ப்ராப்ளம் தான். அவங்க நிறுத்தணும்னு நினச்சாலும் அது நிறுத்த முடியாது. ஏன் இது நிறுத்த முடியாதுன்னா, அவங்க என்றைக்காவது நம்ம ஆரம்பிக்கிறது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை ஒரு மேரேஜுக்கோ இல்லை ஒரு டெத்துக்கோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் இவங்க ஸ்டார்ட் பண்ணுறது. ஆனால் இவங்களுக்கே தெரியாமல் அக்கேஷ்னலில் இருக்கிறவர் தான் இன்றைக்கி ப்ராப்ளம் வராரு. ப்ராப்ளமில் இருந்துட்டு மறுபடியும் அவர் அக்கேஷ்னலுக்கு போக முடியாது. நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டுக்கிறேன் அந்த மாதிரியான விஷயங்கள். I think once you're an alcoholic you have to leave it. ஆமாம், இல்லாட்டி அது திருப்பி ஸ்டார்ட் பண்ணால் அது வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. ஆமாம், அது வந்து திரும்ப வந்து நம்ம கொஞ்சமாக சாப்பிட்லாம் அப்படின்ற விஷயங்கள் வந்து கிடையாது. வெளியில் இருக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்னா, நாளையிலேருந்து விட்டுடுறேன், தீபாவளியிலேருந்து விட்டுடுறேன், பொங்கல்லேருந்து விட்டுடுறேன், மேரேஜ் டேலேருந்து விட்டுடுறேன், இப்போ பிறந்த நாள்லேருந்து விட்டுடுறேன். அதெல்லாம் முடியவே முடியாது. நாங்கள் இன்னிலேருந்து விட்டுறோன்னு தான் நாங்கள் சொல்லித்தரோம். அதான் நாளையிலேருந்து சொல்கிறதெல்லாம் நாளைக்கு தான் மாறி. நீங்கள் எப்படி சார் இந்த சென்டரை வந்து நீங்கள் உருவாக்குனீங்க? ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்திருக்குமே இல்லை? அல்ல, இதனால சஃபர் ஆனதுனால தான் நான் இது. நீங்களும் அதில் சஃபர் ஆனீங்களா? ஓகே. இதனால சஃபர் ஆகி தான் அன்னைக்கு வந்து சென்டர்ஸ் கிடையாது, வேறு ஆப்ஷன் தான் இருந்தது அன்னைக்கு. இதனால் சஃபர் ஆகி நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் இதனால் நம்ம எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க, எத்தனை ஃபேமிலி இருக்காங்க, நம்ம ஃபேமிலி மாதிரி எவ்வளோ ஃபேமிலி இன்றைக்கி பாதிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு தான் இந்த ஜீவன் கேர் சென்டர் ஆரம்பித்தது. இன்றைக்கி 10 இயர்ஸாக இது ரன் பண்ணிகிட்ருக்கோம். மக்களுக்கு ஐ திங்க் தெரிய வேண்டிய ஒரு விஷயம் வந்து என்னென்னா வந்து, நம்ம பையனோ இல்லை பொண்ணோ வந்து ஒரு அடிக்டட்னா கோயில் கூட்டு போமா நல்லா வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எதுவும் நடக்காது. இந்த மாதிரி ரீஹேப் சென்டர் கூட்டு போனால் தான் அந்த வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும். நீங்கள் கோயில் போய் வேண்டிக்கலாம், ஆனால் அது அவங்க மாற மாட்டாங்க. நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க வரீங்க அவ்வளோதான். பட் இந்த மாதிரி ஹெல்ப் சென்டர்ஸ் இருக்கும் போது தயவு செஞ்சு போய் ப்ளீஸ் சீக் ஹெல்ப். ஐ திங்க் தட்ஸ் அதான் ஒரு மேஜர் ப்ராப்ளம். பல பேர் வரமாட்டேங்கிறாங்களா அந்த ஹெல்ப்புக்காக. இல்லை, இது வந்து விடணும்னு வந்து யாருக்குமே விருப்பமே இருக்காது. என்கிட்ட வரவங்களுக்குலாம் விருப்பம் இல்லாமல் தான் அழைச்சிட்டு வரோம். கரெக்ட். அதாவது அவங்க கல்யாணம் ஆயிருந்தா மனைவி எஸ் சொல்லணும், கல்யாணம் ஆகலைன்னா அம்மா சொல்லணும். ஏன்னா இது வந்து சோகம் இருந்தாலும் இதுக்குள்ளே ஒரு சுகம் இருக்குது. அதனால் இப்போ எனக்கு உடலில் ஏதாவது பாதிப்புனா அதை நான் க்யூர் பண்ணணும்னு நினைப்பேன். இது வந்து என்னால் நான் வந்து இதிலேருந்து விடணுன்றது எனக்கு விருப்பமே வராது. நீங்கள் சொன்ன மாதிரி கோயிலுக்கு போனால் விட்டுருவாங்க. இப்போ எனக்கு வந்து எல்லா கோயிலுக்கும் இட்டுன்னு போயாச்சு, தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கேயுமே போய் விடலை. எல்லா ஊர்லேயும் கயிறு கட்டியாச்சு, மருந்து வச்சுருக்காங்க, சூனியம் பண்ணியிருக்காங்க, மனைவி செஞ்சுட்டாங்க, சில பேர் வந்து மனைவி வீட்டில் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. வரும்போதே குடிப்பேன் நான். அதான் எந்த பரிகாரம் பண்ணிட்டு வரமோ வரும்போதே அது இல்லைன்னு சொல்லி நான் உடைப்பேன் நான். அப்புறம் இன்னொரு ஊரில் போயிட்டு கிணத்துல இறங்கி எலுமிச்சம்பழம் சாப்பிட்டு வர்றது, அது மாதிரி சத்தவங்களை கூப்பிட்டு குறி கேட்குறது, இதெல்லாம் வந்து எதுவுமே வந்து வேலைக்கு ஆகாது. நான் நினைத்தால் மட்டும்தான் இதை விட முடியும். அதுக்குண்டான விஷயங்கள் தான் ஜீவன் கேர் செய்யுது. இது வந்து டிசீஸுன்றது 1979லேயே டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதாவது உலக சுகாதார மையம் வந்து ஆல்கஹால் இஸ் ஏ டிசீஸ். கரெக்ட். இது வந்து பழக்கமோ, நான் யாராவது கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா இது பழக்கம், நான் வந்து குடி பழக்கம், யாருக்கும் தெரியாது. இது குடி என்பது ஒரு நோய், இது வளரும் தன்மையுடைய நோய். இப்போ நான் 10 இயர்ஸ் பேக் என்ன அளவு சாப்பிட்டேனோ இன்றைக்கி நான் அந்த அளவு சாப்பிட்ருக்க மாட்டேன். என்னை மீறி என்னோடய அளவு வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகும். அதனால தான் இது வளரும் தன்மையுடைய நோயின்னு சொல்கிறாங்க. மருந்து, மாத்திரை, லேகியம், பவுடர் மூலியமாக இந்நோயை குணப்படுத்த முடியாது. ஏன்னா இது வந்து மனசு சம்மந்தப்பட்டது. இதை நான் நினச்சாதான் விட முடியும். என்ன எந்த ஒரு மருந்து மாத்திரை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது முழுக்க முழுக்க ஃபேக்கும் மணி ஏர்ன் பண்ணுறதுக்காக சொல்கிற ஒரு விஷயம்தான். இதிலேருந்து மீண்டு வரணும்னா ரிஹாபிலிட்டேஷன் போனால் மட்டும்தான் முடியும். ஏன்னா இப்போ நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா திருந்திடுவான், அவனுக்கு ஒரு தொழில் ஆரம்பிச்சு கொடுத்தா திருந்திடுவான், அவனோட கடனை அடைச்சிட்டா திருந்திடுவான். எல்லாமே ஒரு குவிக் ஃபிக்ஸ் மாதிரி. ஆமாம், அந்த டைமுக்கு வந்து பண்ணுற ஒரு விஷயம். அவர் ஒரு 3 months தான் அதில் வந்து ஒரு இதுவாக இருப்பார். அனெக்சிட்டி டிசார்டர் சொல்கிறாங்க. அதாவது நான் வந்து எனக்கு எதனால் குடிக்கிறேன், பயம் போக்குறதுக்காக குடிக்கிறேன், கவலையை மறக்கிறதுக்காக குடிக்கிறேன். சார் இப்போ ஆல்கஹால் வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் போது வேற என்னெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி அடிக்ஷன்? அதான் ட்ரக்ஸில் வந்து கேனபிஸ், கஞ்சா, சொல்யூஷன், ஒயிட்னர், பெட்ரோல், இந்த மாதிரியான விஷயங்கள் குடிக்கிறாங்களா? ஸ்மெல் பண்ணுறது இது எல்லாமே வந்து இன்னைக்கு அடிக்ஷனில் தான் சேருது. என்னன்னா இது ஈஸி ட்ரக். இதில் நீங்கள் 100 ரூபாய் செலவு பண்ணோன்னா இதில் 10 rupees செலவு பண்ணால் போதும். இன்றைக்கி எல்லா இடத்துலையும் வந்து அது விற்கிறாங்க. ஸ்டேஷ்னரி ஐட்டம் தான் இன்றைக்கி தவறாக யூஸ் பண்ணுறாங்க.
நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது வாட் ஆர் த ஃபியூ ஸ்டெப்ஸ் நீங்கள் என்ன சொல்லி தரீங்க ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டெப்ஸ்? இங்கே வந்து அதுதான் சொல்லிட்டேன்னா மருந்து மாத்திரைக்கு ஏதோ சைட் சப்போர்ட் தான் அது. ஓகே. அவரோட ஆல்கஹாலை வெளியில் அந்த வித்ட்ரால் சிம்டம்ஸ் டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு வித்ட்ரால் சிம்டம்ஸ் எடுக்கிறதுக்கு தான் அவருக்கு வந்து சடனாக வந்து அந்த அலூசினேஷன் சொல்லுவாங்க அது வரும். அப்புறம் அவரோட ஃபிசிக்கல் ரீதியாக பார்த்தீங்கன்னா நர்வ்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஃபிக்ஸு அந்த மாதிரியான விஷயங்கள் வரும். இது எல்லாம் நம்ம அவர் அட்மிஷன் பண்ணும் போதே தரவாக செக் பண்ணி அவருக்கு என்ன உடல் ரீதியாக பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஜீவன் கேர் உடல் ரீதியான பிரச்சனைகள் பார்க்காது, மன ரீதியான பிரச்சனை தான். எனக்கு குடிக்கு மட்டும்தான் ட்ரீட்மெண்ட். அவருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது, இதை குடிச்சிட்டா எப்படி இருக்காரு, குடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்காரு, இதெல்லாம் தரவாக செக் பண்ணிட்டு தான் அவர் அட்மிஷன் போட்டு உள்ள கிளாஸஸ் தான் அவருக்கு. காலையில் எழுந்தாருன்னா யோகா, எக்ஸசைஸ் கிளாஸஸ்ஸு, ரெக்கவரிங் அடிக்டட் கிளாஸஸ்ஸு, நான் சொபரிட்டியில் எப்படி இருக்கணும், நான் வெளியில் போயிட்டு என்ன செய்யணும், வேலை வாய்ப்பு இல்லைன்னா வேலை வாங்கி தரோம். நிறைய பேருக்கு ஃபேமிலி பிரிஞ்சு இருக்குது, அதாவது மனைவி வந்து பிரிஞ்சு போயிடுவாங்க இவரோட இது பண்ணாமல். அப்படி இருக்கிறவங்கள சேர்த்து வைக்கிறோம் நாங்கள். சேர்த்து வச்சு அவங்களுக்கு என்ன ஸ்கில்ஸு அவங்களுக்கு தெரியுமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரோம். என்ன மாதிரி ஸ்டேட்டஸ்லேருந்து உங்களுக்கு கிளையன்ஸ்லாம் வராங்க சார்? எல்லா துறையும் சார்ந்தவங்களா, காவல்துறை சார்ந்தவங்க இருக்காங்க, வழக்கறிஞர் துறை சார்ந்தவங்க இருக்காங்க, மருத்துவர் சார்ந்தவங்க இருக்காங்க. இந்த நோய் இந்த டிசீஸ்க்கு வந்து இவர் இன்னாருன்னு தெரியாது. அதாவது யார் விழுந்தாலும் டாக்டர் விழுந்தாருன்னா டாக்டர் விழுந்தாரு சொல்ல மாட்டாங்க, குடிகாரர் விழுந்திருக்காரு தான் சொல்லுவாங்க. இதுக்கு வந்து நோய்க்கு வந்து யார் என்னன்னு தெரியாது. அதாவது சின்ன வயசில் அதிகமாக வீட்டுக்கு பயந்தவங்க தான் இன்றைக்கி அடிக்டாக இருக்கிறாங்க. அடிக்ட் ஆன பிறகு யாருக்குமே பயப்பட மாட்டான். இதுதான் இதோட தன்மை. இன்றைக்கி எல்லா துறையும் சார்ந்தவங்க கூலி வேலை சொல்கிறவங்க கூட இருக்காங்க இல்லையா. அதாவது 4 விதமாக தான் இருக்கிறாங்க. என்ன குடியை தூண்டக்கூடிய நேரங்கள் வந்து பசி, தனிமை, சோர்வு, கோபம். இந்த மாதிரியான டைமில் தான் ஒரு மனிதன் குடிக்கிறதுக்கு போகுது. அதாவது நம்ம காரணங்கள் சொல்லி சொல்லி குடிப்பவன் தான் குடிக்கிறாங்க. அதுக்காக ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துரும். ஆமாம், எனக்கு மனைவி சரியில்லை, அம்மா சரியில்லை, சொசைட்டி சரியில்லை, ரிலேஷன் சரியில்லைன்னு சொல்லுவானே தவிர நான் சரியில்லைன்றது அவனுக்கு தெரியவே தெரியாது. அதை தான் அவனுக்கு வந்து நம்ம புரிய வைக்கிறாங்க. சார் நீங்கள் உங்கள் இதில் வந்து எக்ஸ்ட்ரீமான ஏதாச்சும் கேஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? இல்லை, அதாவது எல்லாமே எக்ஸ்ட்ரீமான கேசஸ் தான். ஏன்னா அதுலேருந்து எவ்வளோ பேர் மீண்டு வராங்க? இன்றைக்கி நாங்கள் ஒரு 10,000 மேலே இன்றைக்கி ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள வந்து நாங்கள் கிளியர் பண்ணியிருக்கிறோம். பட் சில பேர் ரீலாப்ஸ் ஆகிறாங்களா? லைக் மல்டிபிள் வாட்டி இப்போ உங்ககிட்ட வந்துட்டு போயிட்டு திருப்பி அதில் ரீலாப்ஸ் ஆகிட்டு வராங்களா? ஆமாம், 0.1% இருக்குது. அதாவது ஃபுல் ஈகோஸ்டிக், ரொம்ப ரிச் பர்சன், என் காசில் நான் குடிக்கிறேன், நீ யார் திருத்துறதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்காங்க. அவங்க அந்த ப்ராசஸ் டைம்ல வந்து நிறைய எதிர்ப்பு இருக்கும்ல சார் அந்த அவங்ககிட்ட இருந்து? ஆமாம்மா, அவங்ககிட்ட இருந்து நிறைய எதிர்ப்புகள். அதாவது ஒரு 1 வீக் வரைக்கும் அவங்க அடமெண்ட்டாக தான் இருப்பாங்க. நாங்கள் இது எதுக்கு இங்கேருந்து எப்படி போகலாம், ஏன்னா வந்து இது ஃபுல் லாக்டு பிளேசஸ் தான். இது இங்கேருந்து வெளியிலையோ இது சும்மா அவன் உடம்பு பார்த்துக்கிறதுக்கு வரல, இது அவனை தடுத்து நம்ம கூட்டிகிட்டு வர்றதுனால அந்த வில்லிங்னஸ் வரத்துக்கு 1 வீக் மேலே தான் ஆகும். அப்படியே ஆனாலும் நடிச்சுட்டு கூட இருப்பாங்க. அந்த நடிப்பு வந்து நான் ஒரு இடத்துல நடிச்சுட்டு வந்ததுனால என்கிட்ட நடிக்க முடியாது. அவர் எப்படி எந்தெந்த சூழ்நிலைக்கு பேசுவார்ன்றது தெரியும், அதனால தான். ஸோ பட் when the process is over கண்டிப்பாக they come to their senses இல்லையா? ஆமாம்மா, கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு ஏன்னு சொல்கிறேன்னா இது ஆல்கஹாலால் எந்த யூஸுமே கிடையாது ஒரு மனிதனுக்கு. அதாவது இப்போது பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னல் என்ன சொல்கிறாங்கன்னா 5 மில்லி சாப்பிட்டாலும் சரி, 500 மில்லி சாப்பிட்டாலும் சரி, லிவர் டேமேஜஸ் ஒன்று தான். அதே இன்னொரு லேன்செட் மெடிக்கல் ஜேர்னல் என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்கஹாலால் எந்த ஒரு யூஸும் மனித உடலுக்கு கிடையாது. அதனால் வந்து நெகட்டிவ் தான் எல்லாமே வருமே தவிர பாசிட்டிவாக ஒரு மனிதனுக்கு ஆல்கஹால் சாப்பிட்டா கிடைக்குமா எதுவுமே கிடையாது. உங்கள் கிளைண்ட்ஸ்லாம் நீங்கள் போனதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுறீங்களா சார்? கொஞ்சம் பேசி. கண்டிப்பாக, அதாவது ஜீவன் எங்ககிட்ட ஒன்ஸ் வந்துட்டாங்கன்னா ஜீவன் கேர் இருக்கிற வரைக்கும் அவங்கக்கிட்ட ஃபாலோஅப்பில் தான் இருப்போம் லைஃப் லாங். ஏன்னா வந்து அவர் மறுபடியும் குடிச்சிட்டாருன்னா நம்மளுடைய பேரும் ஸ்பாயில் ஆகும், மறுபடியும் டேமேஜஸ். ஆமாம், ஃபாலோஅப்பில் தான் அவங்க கூட தொடர்ந்து இருப்போம். அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டே தான் இருப்போம். உங்களோட ஃபைனல் மெசேஜ் டு அவர் ஆடியன்ஸ் அண்ட் அவர் வியூவர்ஸ் சார் என்ன சொல்லுவீங்க? இன்றைக்கி பேரண்ட்ஸ் வந்து உஷாராக பார்க்கணும். ஓவர் ஸ்ட்ரிக்டும் பண்ணக்கூடாது, ஓவர் செல்லமும் கொடுக்கக்கூடாது. இன்றைக்கி இந்த குடியை வந்து விடணும்னா எல்லாருமே சாப்பிட்றாங்க. இன்றைக்கி நிறைய பேர் இந்த குடி, அதாவது எல்லாம் ஐடி ஃபீல்டில் இன்றைக்கி பார்க்குறாங்க. அந்த அம்பத்தூர் சைடு போனீங்கன்னா லேடிஸ்லாம் கூட ஸ்மோக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா வந்து அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்ம தள்ளப்பட்டுட்டோம். இன்றைக்கி அதெல்லாம் நம்ம மீறி வாழணும்னா இப்போ நம்ம காரணங்கள் சொல்லுவோம், எனக்கு இவர் சாப்பிட்றாரு அதனால தான் நான் சாப்பிட்றேன். இப்போ சில செக்டாரில் பார்த்திங்கன்னா வீக்கெண்ட் பார்ட்டினே இருக்குது, வீட்டான எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லாமே நான் தவிர்க்கணுன்னா தனி மனிதன் ஒழுக்கம் அவசியம். கண்டிப்பாக நான் வந்து மாறணும். இப்போ நம்ம எல்லாருமே வெளியில் நல்லா இருக்கிறோம், ஆனால் உள்ளுக்குள்ளே நம்மலாம் யாருன்றது அவங்கவுங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வெளியில் நம்ம வந்து நல்ல ஒரு ஸ்டைலாக எப்படி வேணாலும் இருக்கலாம்.
எதுக்காக சொல்கிறேன்னா, நான் குடிக்கும் போது குடி மட்டும்தான் இருந்தது என் வாழ்க்கையில், எதுவுமே இல்லை. இன்னைக்கு குடி மட்டும் இல்லை, என்னை சுற்றி எல்லாமே இருக்குது. இதுதான் வந்து மெசேஜஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். ப்ளீஸ் ஜாயின் us. தேங்க்யூ ஸோ மச் சார். நம்ம ஷோக்கு வந்தது. யூஸ்வலாக வந்து ஷோலாம் போகும்போது ஒரு ஷாலோ இல்லை புக்கையோ இல்லை ட்ரோஃபியோ கொடுப்பாங்க. நாங்கள் இந்த ஷோ மூலிமா அதை ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஆனால் என்ன பண்ணியிருக்கோன்னா வந்து அந்த ஷாலோ புக்கைக்கு பதிலாக உங்கள் பேரில் ஒரு ஆஷத்தில் வந்து அன்னதானம் பண்ணியிருக்கோம். ஸோ இது நீங்கள் சைன் பண்ணிங்கன்னா இது வந்து வேலிட் ஆகிடும். நான் எல்லாருக்கும் கேட்டுக்கிறேன், பூவெல்லாம் வேஸ்ட்டாக போகும், ஷால்லாம் வந்து யாருக்கும் எந்த யூஸும் இல்லை. பட் அட்லீஸ்ட் யாராச்சும் ஒரு அன்னதானம் பண்ணால் அது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் தான். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்கள் ஒர்க்குக்காக நாங்கள் தான் தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் நீங்கள் மீண்டும் மீண்டும் இன்னும் வந்து ஹைட்ஸுக்கு போவீங்க நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ஆன் ஷோ. ப்ளீஸ். சார் ரொம்ப அழகாகவே பேசிட்டு போனாங்க. இதுலேருந்து என்ன மெசேஜ் நம்ம எடுக்கணும் வந்து, நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் அது கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் இருக்கும். இந்த மாதிரி மனிதர்கள் வந்து சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம வந்து அது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. பிரச்சனை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். தயவு செஞ்சு போய் சொல்யூஷனை வந்து நீங்கள் பண்ணி உங்கள் லைஃப்பை திருப்பி ஒரு நல்ல வழியில் வந்து கொண்டாங்க. நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் வந்து இதே மாதிரி இன்னொரு நல்ல மனிதர் வர போகிறாங்க. பட் ஐ see you only after the break. உன்னே இருந்தார். வெல்கம் பேக் ஆஃப்டர் த பிரேக். உன்னே இருந்தார். இந்த செக்மெண்ட்டில் வந்து ஒரு நல்ல மனிதர்னு சொல்லலாம். பிகாஸ் நம்ம சொசைட்டியில் வந்து ரொம்ப தேவைப்பட்ட ஒரு விஷயம் வந்து குட் ஹியூமன் பீயிங்ஸ்னு சொல்லுவாங்க. இவர் வந்து பல பேருக்கு வந்து மோட்டிவேஷனலாக பேசி அவங்களோட கனவுகள், அவங்களோட வந்து கொள்கைகள், லட்சியங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றுறதுக்காக பேசுகிறாரு. லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் தமிழ் செல்வன், ஃபியூச்சர் கேப்டன் சிஇ. வெல்கம் டு அவர் ஷோ சார். அண்ட் நம்ம டிஸ்கஷனை கேட்டிருப்பீங்க, இதுக்கு முன்னாடி செக்மெண்ட் கூட பார்த்துருப்பீங்க. அண்ட் வாட் ஆர் யோர் வியூஸ் சார்? நீங்கள் பல பேருக்கு வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக இருக்கீங்க. அண்ட் ஐ திங்க் லாட் ஆஃப் பீப்புள்ஸ் ட்ரீம்ஸ் வந்து நீங்கள் வந்து நிறைவேற்றிருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் டெல் அஸ் அபௌட் தட். எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாருமே வந்து ஏதோ ஒரு போதைக்கு அடிமையாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக முக்கியமாக பார்த்தீங்கன்னா சில பேருக்கு விளையாட்டு ஒரு போதை, இளையராஜா மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டருக்கு மியூசிக் ஒரு போதை, சில பேருக்கு ஒர்க் அவுட் பண்ணுறது ஒரு போதை, சில பேருக்கு ஃபோன் பேசுகிறது ஒரு போதை, சில பேருக்கு டெக்ஸ்ட் பண்ணுறது ஒரு போதை. இந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு போதை பழக்கத்துக்கு நம்ம அடிமையாக தான் இருக்கோம். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்துக்கு போதை ஆகிறது தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக எதிர்மறையான போதைகள் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியும் அழித்து மற்றவங்களையும் அழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஸோ நேர்மறையான போதைகள் வந்து பார்த்திங்கன்னா பல விஷயத்தை ஆக்கப்பூர்வமாக உருவாக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா என்னோடய பிஸ்னஸே நான் வந்து என்னுடைய கோவத்தோட வெளிப்பாடு தான் நான் ஆரம்பித்தது. ஏன்னா எங்கே போனாலும் நம்மக்கிட்ட குறைகள் மட்டும்தான் மற்றவங்க பார்க்குறாங்க, நிறைகளை யாரும் பார்க்கறது இல்லைன்ற ஒரு மிகப்பெரிய கோவம் எனக்கு இருந்தது. நான் எங்கே போனாலுமே பார்த்திங்கன்னா எனக்கு தெரியாத விஷயத்தை வச்சு என்னை மட்டம் தட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது. ஆக்சுவலாக ஸோ நான் யோசித்தேன், ஒருத்தனுடைய பலத்தை அறிமுகப்படுத்தினா எனக்கு என்ன நல்லா வரும்னு ஒருத்தனுக்கு அவனை அறிமுகப்படுத்தினா அவனுடைய வாழ்க்கை அவன் பார்த்துக்க போகிறான். ஒருத்தனுடைய தன்னை அறிந்த ஒருத்தனை வந்து பார்த்திங்கன்னா யாருமே கீழே தள்ள முடியாது. அவங்களுக்கு பெரிய ஒரு அறிவுரையோ வழிகாட்டுதலோ தேவை கிடையாது. அவங்களுடைய வழி அவங்க பார்த்து போப்பாங்க. இங்கே இருக்கிற பிரச்சனை என்ன, தனக்கு என்ன வரும் நல்லா வரும்ன்றது யாரும் தெரியாதனால ஏதோ ஒரு எஸ்கேப் தேவைப்படுது, ஏதோ ஒரு வடிகால் தேவைப்படுது. அந்த வடிகாலை நோக்கி போகும்போது ஏற்படக்கூடிய தவறான நட்பு, தவறான சூழ்நிலைகள் நம்மளை இன்னும் கொஞ்சம் கீழே தள்ளி விட்டுது. இப்போ எதுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கணும் வந்து நம்ம வியூவர்ஸ்க்கும் நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி விஷயம் நடந்தால் என்ன பண்ணலாம் அதுக்காக. இப்போது ஜென்ரலாக வந்து இப்போது யூஸ்வலி நம்ம அந்த வழிக்கு போகிறது வந்து யாராச்சும் நம்ம க்ளோஸாக இருக்கவங்களோ இல்லை நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டோ இல்லாட்டி நம்மளுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க வந்து சரி இப்போ சொன்ன மாதிரி அதுக்குள்ளே போங்க, இது தண்ணி அடிங்க அந்த மாதிரி சொல்லும் போது ஹவு டு யூ டேக்கிள் தட் சிச்சுவேஷன்? அடுத்தவங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கறதுல நம்ம சொசைட்டிக்கு வந்து டாப் லெவலில் ஃபர்ஸ்ட் பொசிஷன். 4 பேர் என்ன சொல்லுவாங்கன்றது, அந்த 4 பேர் யாரும் தெரியல, பட் அந்த 4 பேருக்காக தான் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த 4 பேருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் தான் பல பேரை வந்து தவறான வழியில் தள்ளுதுன்னு நினைக்கிறேன். நான் அவங்களோட சேர்ந்து போகலன்னா நம்மளை தப்பாக நினைப்பாங்களோ, அவங்க சொல்கிறது நம்ம கேட்கலன்னா நாளைக்கு நம்ம கூட பேச மாட்டாங்களோ அப்படின்ற மற்றவங்களை புண்படுத்தக்கூடாதுன்ற நல்ல எண்ணம் தான் நம்மளை பல தடவை வந்து பார்த்திங்கன்னா அந்த நோன்ற ஒரு வார்த்தையை சொல்ல விடாமல் தடுக்குது. ஆக்சுவலாக ஒருவேளை அதை சொல்லியிருந்தா பல பேர் பல வாழ்க்கையில் அவங்களுடைய வாழ்க்கையை வேறு மாதிரி இருக்கும். அந்த நோன்ற ஒரு வார்த்தை, எனக்கு இது இஷ்டம் இல்லை, எனக்கு இதை செய்ய விருப்பம் இல்லைன்றதை சொல்கிறதுக்கு ஏற்படக்கூடிய தயக்கம். ஏன்னா நமக்கு இப்போ நான் உங்களுக்கு நீங்கள் எனக்கு ஒரு விஷயம் கேட்குறீங்க, நான் உங்களுக்கு நோ சொல்லிட்டேன்னா எனக்கு உங்களுக்கு ஒரு வலியோ இல்லை ஒரு ஏமாற்றமோ ஏற்படும்.
அதை மற்றவங்களுக்கு கொடுக்கூடான்ற நல்ல எண்ணம் தான் அது காரணம், கெட்ட எண்ணம் கிடையாது. பட் அதை சரியாக பண்ணணும், சரியான நேரத்தில் நோ சொல்லலான்றது தான் பிரச்சனை நினைக்கிறேன். நான் பல இடத்துல வந்து எனக்கு வேண்டுதல் சொல்லிடுவேன். வேண்டுதல் சொல்லி சாமி கண்ணு குத்து சார், அதெல்லாம் பண்ண முடியாது சொல்லிட்டு அப்படி போய் சொல்ல வேண்டியதான். ஸோ நான் நிறைய பேர் வந்து இப்போ ஜஸ்ட் ஒப்பீனியன் ஆன் இட். இப்போ சோஷியல் ட்ரிங்கர்ஸ்ன்னு இருக்காங்க இல்லையா, இப்போ வீட்டில் வந்து அம்மா அப்பா குடிக்கிறாங்க, குழந்தைங்க அதை பார்க்குறாங்க. வாட் இஸ் யுவர் டேக் ஆன் தட்? அதாவது உடலை அடித்து செய்யக்கூடிய எந்த விஷயமும், அதாவது எதிர்மறையாக சொல்கிறேன், அது நல்ல விஷயம் கிடையாது. நண்பர்கள் நம்மளை என்னதான் வற்புறுத்தினாலும் நமக்கு வேணுன்ற போது எடுத்துக்கிறது வேறு, மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக செய்கிற எந்த செயலுமே வந்து சரி கிடையாது. இன்னும் கொஞ்சம் ஆழமாக நான் யோசிக்கிறேன். ஆக்சுவலாக அந்த அன்புன்ற ஒரு வார்த்தை ஒரு தடவை வந்துட்டு போயிடுச்சு. ஆக்சுவலாக நான் நினைக்கிறேன் எல்லாருக்குமே வந்து ஒரு ஏக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எல்லாருக்குமே வந்து யாராவது என்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்டு முழுசாக ஏற்றுப்பாங்க, என்னுடைய குறைகளையும் சேர்த்து ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மை இந்த சமூகத்தில் ரொம்ப கிடையாதுன்றது தான் நான் சுற்றி பார்க்குற விஷயம். அந்த அன்பு எனக்கு கிடைக்காதது உண்டான கோபம், தனிமை, வெறுப்பு, இதுதான் என்னை எதுக்கோ தள்ளுதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது குடும்ப சூழ்நிலையில் அவங்க அப்பா அம்மா கிட்டேயே அந்த சூழ்நிலை, அவங்களுடைய தனிமை, அவங்களுடைய வெறுப்பை அவங்க இப்படி ஒரு வடிகாலாக வரும்போது அது குழந்தைங்களே இது சரின்னு நினச்சி அதை வந்து பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு லைஃப் ஸ்டைல், இது ஒரு நார்மலான ஒரு விஷயம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊருக்கெல்லாம் போனோம்னா யாராவது தண்ணி அடிக்கிறதே வந்து ரொம்ப ஒரு கேவலமான ஒரு செயலாக பார்ப்பாங்க. யாருக்கும் தெரியாமல் மறைவாக போய் குடிச்சிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி நான் சரக்கு அடிக்க போகிறேன் மச்சான் கூட வான்னு கேட்குற அளவுக்கு இன்றைக்கி ட்ரெண்டு மாறி போச்சு. இன்றைக்கி ஒரு சாதாரண ஒரு சோஷியல் விஷயமா, அது எல்லோரும் டிஃபன் சாப்பிட போகிற விஷயம் மாதிரி அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அது சமூகத்தில் நல்லதா கெட்டதான்றது நம்ம தான் தீர்மானிக்கணும். ஏன்னா இங்கே எல்லாருமே மற்றவங்களை குறை சொல்கிறதுலேயே தான் நேரம் செலவாகிட்டு இருக்கே தவிர நம்ம என்ன பண்ணுறோம் அதுக்குன்றது தான் முக்கியம். உங்கள் வீட்டில் போய் உங்கள் சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட நல்லா பேசுங்க, அவங்க கூட அன்பாக இருங்க. எல்லாம் எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய நேரம்ன்றது மிகப்பெரிய குறைவான நேரம் தான். அன்பு கொடுக்க முடியலன்றது தான் நம்மளுடைய மிகப்பெரிய வறட்சியை தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஐ திங்க் ஐயா சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சுற்றி இருக்கிறவங்க அவங்களுடைய பிரச்சனைகளை ஏதோ ஒரு உள்ளே போயிட்டாங்கன்னா அவனை தோல்வியான போட்டு அவனை மிதித்து தனியாக தள்ளி அவனை மரணத்தை வரைக்கும் தள்ளி விடுறது வந்து ஒரு நல்ல பழக்கம் கிடையாது. நம்மளை சுற்றி நிறைய தடவை நம்மளே அறியாமலே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயம் தான் அது. முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தன்ட்ட குறை இருக்குது, அவன் தனியாக போயிட்டான் அப்படின்னா அவனுக்கு கூட வச்சு பேசுங்க, முடிஞ்ச வரைக்கும் அன்பு கொடுங்க. அப்படி கொடுத்தோம்னா எல்லாருமே திரும்பி பார்க்குறவங்க வந்து கண்டிப்பாக they'll be addicted to something, ஏதாச்சும் வந்து அடிக்ஷன் இருக்கும். கண்டிப்பாக. அண்ட் அதில் வந்து நான் குடிப்பேன்ப்பா, நான் குடிச்சு தான் இருக்க போகிறேன், அந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அது அவனுடைய தனி மனித சாய்ஸ் அப்படின்றத வந்து இன்னைக்கு அது ரொம்ப பரவலாக வந்துருச்சு. ஆக்சுவலாக பபுள் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் பல பேருக்கு அவங்க கேரக்டர் மாறுறது வந்து அவங்களுக்கே அறியாமல் அப்படின்னு அதான் அவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. அவங்க செய்கிற தப்போட பின் விளைவுகளை அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஆக்சுவலாக அவங்க எதோ நினைக்கிறாங்கன்னா என் வாழ்க்கை, என் ஆசை, என் பணம், நான் செலவு பண்ணுறேன், நீ யார் என்னை கேட்குறதுக்குன்ற அந்த மனநிலை இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்குது. அது நம்ம ஐ திங்க் நம்ம போடுற குப்பையிலேருந்து நம்ம குடிக்கிற தண்ணி வரைக்கும் எல்லாத்துலேயுமே அந்த மனநிலை இருக்குது. என் வீட்டு தண்ணி நான் வந்து வேஸ்ட் பண்ணுறேன், நீ யார் அதை கேட்குறதுக்குன்ற மனநிலை நிறைய பேருக்கு வந்துருச்சு. ஆக்சுவலாக அது எனக்கு தெரிஞ்சு அந்த போதையில் பழக்கத்தில் இருக்கிறவங்களோட மனநிலை மட்டும் கிடையாது. ஐ திங்க் பரவலாகவே இன்றைக்கி நம்ம இந்த ஸ்டூடியோவில் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே இருக்கிற பரவலான மனநன்மை அதுதான். நான் செய்கிறேன், என்னுடைய இஷ்டம், என் வாழ்க்கை, நான் என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறேன், என்னை நீ கேட்காதன்ற அந்த ஒரு மனநிலை தண்ணியும் அழிச்சிட்டு மற்றவங்களையும் அழிச்சிட்டு இருக்குன்றது தான் உண்மை. ஆக்சுவலாக ஐ திங்க் எல்லாருக்குமே அது புரியணும். இப்போ நீங்கள் மெயினாக வந்து யூ ஃபோக்கஸ் லாட் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக சார்? ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்க லெவலில் வந்து இந்த அடிக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி அவேர்னஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது என்னென்னா இன்றைக்கி எல்லாமே ஒரு டேபு, ஒரு மறைமுகமாக பேசப்பட வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அதாவது எதெல்லாம் கெட்டதோ அதெல்லாம் பப்ளிக்காக நடக்குது, எதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் மறைமுகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு 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 மோசமான சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கோம். ஆக்சுவலாக இதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இது தனி மனித ஒழுக்கத்தில் ஆரம்பிக்கிற விஷயம். மனமாற்றம் வரணும், அதுக்கு அன்பான சூழ்நிலை, நல்ல பெற்றவர்கள் அவங்க வந்து பிள்ளைகளோட நேரம் செலவு பண்ணுறதுல ஆரம்பித்து நல்ல பழக்கங்களாக தானே ஃபஸ்ட்டு நம்மளை மாற்றிக்கணும். மற்றவங்கள மாற்றுறது நம்மளோட வேலை கிடையாது. இன்றைக்கி நான் இங்கே உட்காந்து பேசுகிறேன்னா நான் யாருக்கும் அறிவுரை சொல்கிறதுக்காக இங்கே உட்காரல. ஃபஸ்ட்டு நான் ஒழுங்காக இருக்கேன்னா, நான் ஒழுங்காக என்னுடைய வாழ்க்கையை இப்போ என் குடும்பத்துக்கு கரெக்டான நேரம் செலவு பண்ணுறேன்னா, அவங்களுக்காக எல்லாம் கரெக்டாக பண்ணேன், என்னோடய உடம்பை நிறையா ஒழுங்காக பார்த்துக்கிறேன்னா, இதெல்லாம் தான் நான் கேட்கணும். ஸோ மற்றவங்களை வந்து அறிவுரை பண்ணுறது வந்து நம்மளுடைய வேலை கிடையாது. ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்து அதை ஆரம்பித்தோன்னா, தன்னைத்தானே மாற்றிக்க ஆரம்பித்தோன்னா ஐ திங்க் எல்லாத்துக்கும் மாற்றம் கண்டிப்பாக வரும்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஸோ வாட் யூ ஃபோக்கஸ் ஆன்? நீங்கள் மெயின் ஃபோக்கஸ் என்ன? அதாவது நாங்கள் ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கனவோடு ஆரம்பித்தோம். ஆக்சுவலாக தகுதி இருக்கிற, திறமை இருக்கிற ஒவ்வொரு மாணவனுக்கும் சரியான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணுன்றது தான் எங்களுடைய நோக்கமாக இருந்தது. ஓகே. என்னுடைய வேலை வாய்ப்பில் பார்த்திங்கன்னா நான் ஹெச்ஆர் ஹியூமன் ரிசோர்ஸஸில் இருந்தபோது நிறைய பேர் அவங்களுடைய வேலை இஷ்டம் இல்லாமல் செய்யும்போது அந்த வேலை ஸ்ட்ரெஸ்ஸு காரணமாக அவங்களோட உடம்பு வந்து பிரச்சனையாகி, ஃபேமிலியில் பிரச்சனையாகி, இன்றைக்கி இருக்கிற ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸ் நிறையா இந்தியாவில் பெருகி வர்றதுக்கு முக்கிய காரணமே ஸ்ட்ரெஸ்ஸு தான். ஆக்சுவலாக
இந்த மாதிரி ஒரு விஷயங்களை பார்க்கும்போது மகிழ்ச்சி இல்லாத ஒரு இடத்துல நீ எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதோட வாழ்க்கை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுதுன்னு நினைக்கிறேன். எங்களுடைய நோக்கம் என்னென்னா, நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் மாணவர்கள்கிட்ட கொண்டு போய் அவங்களுடைய திறமையை அவங்களுக்கு புரிய வச்சு அவங்களுக்கு வந்து நாங்கள் அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி அவங்கள கரெக்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்கு தான் வேலை செய்கிறோம். இது வந்து வெறும் படிப்பு சம்மந்தப்பட்ட இல்லாமல் ட்ராமா, மியூசிக், டான்ஸ், ஃபிலிம் முதற்கொண்டு எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணுன்றதுக்காக நாங்கள் வேலை செஞ்சுட்ருக்கோம். சின்ன இடத்துல ஆரம்பிச்சிருக்கோம். காலம்தான் பதில் சொல்ல நாங்கள் எங்கே போகிறோன்றது. ஸோ வாட் இஸ் யுவர் ஃபைனல் மெசேஜ் டு அவர் வியூவர்ஸ் அண்ட் அவர் ஆடியன்ஸ்? ஃபைனல் மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பேரன்புன்றது ஒரு அழகான வார்த்தை. ஆனால் அந்த பேரன்புக்கு எல்லாருமே ஏங்கிக்கிட்டு இருக்கோன்றது தான் உண்மை. முடிஞ்ச வரைக்கும் தோல்வியாளனா யாராவது பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட முடிஞ்சால் உயர்த்துங்க, இல்லைனா அவனுக்கு ஏதாவது வழிகாட்ட முடிஞ்சால் காட்டுங்க. ஏன்னா இன்றைக்கி தோல்வியாளர்கள் நிறைய பேர் வாழ்க்கையில் நிறைய விஷயம் தோல்வியை அடைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அப்படி யாராவது தோல்வியாளனை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், உயர்த்துங்க, முடிஞ்சால் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க. முக்கியமாக உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை சந்தோஷமாக வச்சுக்கோங்க, உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து அடிப்படை அன்பு தான் நான் நினைக்கிறேன். அந்த அன்பை விட்டு கொடுத்துட்டு எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் நீங்கள் என்ன தான் ஃபேஸ்புக்கில் செல்ஃபி எடுத்து போட்டுக்கிட்டாலுமே அது நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான அறிகுறிகள். இன்ஃபேக்ட் அது கூட ஒரு பெரிய அடிக்ஷன் தான். ஆக்சுவலாக நான் போட்ட உடனே என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபோன் பண்ணி கேட்டான், நீ ஏன்டா மச்சான் என்னுடைய போஸ்ட்டுக்கு லைக் போடலன்னு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இன்றைக்கி அது ஒரு சண்டையாக வருது ஆக்சுவலாக, ரைட்? ஸோ அங்கீகாரத்துக்கு ரொம்ப ஏங்குறோம். அது காலம்தான் கொடுக்கணும். ஆக்சுவலாக அதுக்கு உண்டான உழைப்பை போடுறதுக்கு அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுங்கன்றது தான் நான் சொல்ல வர விஷயம். அண்ட் வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. Thank you so much for joining us on our show, sir. And usually வந்து ஷோவில் வந்து இந்த ட்ரோஃபி இல்லாட்டி ஒரு ஷாலு இல்லாட்டி ஒரு புக்கே தருவாங்க. பட் நாங்கள் இந்த ஷோவில் வந்து அதை ஸ்டாப் பண்ணியிருக்கோம். அண்ட் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா உங்கள் பேரில் வந்து ஒரு ஆசிரத்தில் வந்து அன்னதானம் பண்ணியிருக்கோம். ஸோ when you sign it, it becomes valid, sir. திரும்ப அதான் கேட்குறேன், தயவுசெய்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பூ வாங்குறதோ இல்லாட்டி ஷால் வாங்குறதோ வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு குழந்தைக்கு வந்து சாப்பாடு போடுங்க, அது ரொம்ப பெரிய விஷயம். உங்கள் ஹைட்டுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக வந்து வளரணும்னு நாங்கள் நம்புகிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி வெரி பெஸ்ட். ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீக்கர் ரொம்ப அழகாக பேசிட்டு போனாங்க. நம்ம ஃப்யூச்சர், அதாவது நம்ம குழந்தைங்க, நம்ம யங்ஸ்டர்ஸ், அவங்க தான் இந்த நாட்டோட ஃப்யூச்சரே. அவங்கக்கிட்ட போய் அவங்களோட லட்சியங்கள், அவங்க கனவுகள் வந்து நிறைவேற்றிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து வி விஷ் ஹிம் ஆல் தி வெரி பெஸ்ட். அடுத்த செக்மெண்ட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் வர்றாரு. அவங்க வந்து ஆக்சுவலாக அடிக்ஷனுக்கான கரெக்டான கொஸ்டின்ஸ் வந்து அவர் தான் ஆன்சர் பண்ண முடியும். பட் ஐ see you after the break. உணர்ந்தார். வெல்கம் பேக் டு உணர்ந்தார். இந்த செக்மெண்ட்டில் வந்து ஒரு கரெக்டான நபர் இந்த டாப்பிக்காக வரப்போகிறாரு. அவர்கிட்ட வந்து அடிக்ஷன்னா என்ன, அவங்க மனநிலைமை என்னவாக இருக்கும், எப்படிலாம் அவங்க டேக்கிள் பண்ணுறாங்க. லெட்ஸ் மீட் மிஸ்டர் பி. ஆனந்தன். இஸ் a psychiatrist. வெல்கம் டு அவர் ஷோ சார். ஐ திங்க் இந்த டாபிக்கு கரெக்டான ஒரு மனிதர் நீங்கள் தான். ஸோ ஐம் ஷோர் யூ வுட் ஹவ் சீன் நிறைய அடிக்ஷன் கேசஸ்லாம் நம்ம ஆடியன்ஸில் பேசுறது கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார் உங்கள் வியூ பாயிண்ட்ஸ்லாம். ஃபிலாசபிலேருந்து தான் சைக்காலஜி வந்தது. சைக்காலஜி வந்ததுக்கப்புறம் அதை பற்றிய ஒரு காமன் சென்ஸ் வியூ இருக்குது. இப்போ வந்து சைக்காலஜி வந்து ஒரு சயின்ஸ் ஆகிடுச்சு. உதாரணமாக முன்னாடியெல்லாம் பிஏ சைக்காலஜி, எம்ஏ சைக்காலஜின்னு இருக்கும். இப்போ அது எந்த யூனிவர்சிட்டிலையும் இல்லை. என்னாச்சு தெரியுமா? பிஎஸ்சி சைக்காலஜி ஆகிடுச்சு, எம்எஸ்சி சைக்காலஜி ஆகிடுச்சு. சைக்காலஜிங்கிறது வந்து ஃபிசிக்ஸ் மாதிரி, கெமிஸ்ட்ரி மாதிரி ஒரு சயின்ஸ். மனசுங்கிறது எங்கே இருக்கு சொல்லுங்களேன் யாராவது? நமக்குள்ளே எங்கே இருக்குது? எந்த இடத்துல? பிரெயினில் இருக்குது சார். பிரெயினில் இருக்குது. அதான் சரியானது. அதாவது மூளை அப்படிங்கிற ஒரு ஆர்கனோட வேலை தான் மனசு. ஸோ மனசு ஈக்குவல் டு சர்க்குலேஷன், ரெஸ்பிரேஷன். ஸோ நம்ம உடம்புல இருக்கிற ஒரு ஆர்கனோட உறுப்பு தான் வேலை தான் மனசு. பிரெயின் ஹார்ட்வேர்னால் மைண்டு வந்து சாஃப்ட்வேர். நம்ம எம்ஆர்ஐ பண்ணி பிரெயினை வந்து ஸ்கேன் பண்ணிட முடியும். அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஹார்ட்வேரை ஸ்கேன் பண்ணிட முடியும். அதில் இருக்கிற அந்த சாஃப்ட்வேரை வந்து ஸ்கேன் பண்ணுற அளவுக்கு இன்னும் டெக்னாலஜி வளரலை. பயோடெக்னாலஜி இன்னும் 15 வருஷத்தில் வந்துரும்னு சொல்கிறாங்க. அப்படி வந்துருச்சுன்னா சைக்காலஜி, சைக்கியாட்ரி இந்த ஃபீல்டே இருக்காது.
எல்லாமே நியூரோ சயின்ஸுங்கிற ப்ராட் அம்ப்ரலாக்கு கீழே வந்துடும். அதாவது இப்போது அடிக்ஷன் பற்றி சில விஷயங்கள் பேசிட்டுறதுல மெயினாக ஆல்கஹால் அடிக்ஷன். இந்த விஷயம் திருத்துறது அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? இப்போ வந்து ஒருத்தர் ஆல்கஹால் அடிக்டாக இருக்கார் அப்படின்னா நம்ம யார்கிட்ட கூப்பிட்டு போகிறோம்? டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறோம். டாக்டர்கிட்ட பொதுவாக எதுக்காக கூப்பிட்டு போவாங்க? நோய்வாய்ப்பட்டவங்கள தான் கூப்பிட்டு போவாங்க. திருத்தணும்னா போலீஸ்கிட்ட அழைச்சிட்டு போய் முட்டி தான் தட்ட சொல்லணும். ஆல்கஹால் டிபெண்டன்ட் சிண்ட்ரோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா? ஆல்கஹால் டிபெண்டன்ட் சிண்ட்ரோம்ங்கிற ஒரு நோய் வந்து எந்த ஒரு டெக்ஸ்ட் புக், ஒரு சாதாரண ஒரு எம்பிபிஎஸ் படிக்கிற டாக்டரோட மெடிசன் டெக்ஸ்ட் புக்கில் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஆல்கஹால் டிபெண்டன்ட் சிண்ட்ரோம். ஸோ ஆல்கஹால் டிபெண்டன்ட் சிண்ட்ரோம்னா அது ஒரு நோய்னா இவனுக்கு வந்து சினிமா பைத்தியம், இவனுக்கு வந்து கமலஹாசன்னா பைத்தியம், இவனுக்கு வந்து ஜெயகாந்தன்னா பைத்தியம், அந்த மாதிரியான ஒரு நோய் கிடையாது. உண்மையிலேயே இது ஒரு நோய். லைக் ஹைப்போதைராய்டிசம் மாதிரி, டயபெட்டிஸ் மாதிரி, டெங்கு மாதிரி இது ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம். 100% மெடிக்கல் ப்ராப்ளம். ஒருத்தன் வந்து ஃபஸ்ட்டு ட்ரிங்க் வந்து 14-15 இயர்ஸில் அடிக்கிறாங்க அப்படின்னா இது வந்து அந்த பையனுக்கு வந்து அந்த கிளஸ்டர் பி பர்சனாலிட்டி, ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டி, இந்த மாதிரியான பிறவி குணக்கோளாறுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த உடம்பெல்லாம் பச்சை குத்திக்கிறது, பிளேடு எடுத்து இப்படி அறுத்துக்கிறது. சார் நான் பச்சை குத்திருக்கேன் சார், எனக்கு ஆல்கஹாலிசம் இல்லை சார். இல்லை, நீங்கள் வந்து உங்களோட ப்ரொஃபஷன் அந்த மாதிரி, அது நார்மல். அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் பச்சை குத்திருப்பாங்க. இது வந்து ஒரு பெரிய ஊனம். இது வந்து ஒரு மன ஊனம். இட் இஸ் நாட் அ மன நோய் கிடையாது. ICD-10 சொல்லுவாங்க, இன்டர்நேஷ்னல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிசார்டர்ஸில் வந்து சைக்கியாட்ரிக் டிசார்டர்ஸை வந்து ரெண்டாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து ஆக்சிஸ் 1, இன்னொன்று வந்து ஆக்சிஸ் 2. ஆக்சிஸ் 1ல் வந்து ஒரு 300 டிசீஸ் இருக்குது. நம்ம பைப்போலார், OCD, ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், ஆல்கஹால் டிபெண்டன்ட் சிண்ட்ரோம், டிமென்ஷியா, நிறைய இருக்குது. ஆக்சிஸ் 2ல் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து மென்டல் ரிட்டார்டேஷன், ஐக்யூ கம்மியாக இருக்கிறது, ஆட்டிசம், இந்த மாதிரி. ஆக்சிஸ் இன்னொன்று வந்து என்னென்னா இந்த பர்சனாலிட்டி டிசார்டர். இது ரெண்டுமே ஊனம், டிசபிலிட்டிஸ். தீஸ் ஆர் ஆல் நாட் டிசார்டர்ஸ். இந்த 300 தான் வந்து டிசீசஸ். இதை வந்து 100% குணப்படுத்திட முடியும். இதை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். அதாவது ஐக்யூ ப்ராப்ளம் அது தனி. இந்த பர்சனாலிட்டி டிசார்டரை வந்து நான் சொல்கிறது உண்டு, மாட்டுக்கு மூக்குனாங்கயிறு போடுற மாதிரி ஒரு சில கண்ட்ரோல் இருக்குது. இந்த ஆல்கஹால் அடிக்ஷனுக்கு வந்து மருந்து கொடுக்காம ட்ரீட்மெண்ட் பண்ணவே முடியாது. சார் ஃபைனலாக வந்து நம்ம வியூஸ்க்கு வந்து நம்ம அடிக்ஷன் பேஸ்டாக வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க நம்ம வியூஸ்க்கு? அடிக்ஷன் இஸ் அ பிரைன் டிசார்டர், இட் இஸ் நாட் அ மைண்ட் டிசார்டர். அடிக்ஷன் வந்து பிரெயினில் இருக்கிற நிறைய சர்க்கியூட்ஸ், தௌசண்ட்ஸ் ஆஃப் சர்க்கியூட்ஸ், பிரெயின் சர்க்கியூட்ஸுக்கு இடையே சில நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்லாம் சரியாக வேலை செய்யாததுனால வர்றது. இது 90% ஜெனட்டிக், 10 to 20% தான் என்விரான்மெண்ட். சில நோய்களுக்கு வந்து வருஷக்கணக்கில் வந்து சில மருந்துகள் கொடுக்க வேண்டியிருக்கும், லைக் டயபெட்டிஸ் மாதிரி. ஒரு சில அடிக்ஷன்ஸ்க்கு வந்து ஒரு 9 months 6 months கொடுத்துட்டு விட்டுறலாம். டிபெண்ட்ஸ் ஆன் த டைப் ஆஃப் அடிக்ஷன், இந்த ரூட் காஸ் ஃபார் அடிக்ஷன், அதை வச்சு வந்து டியூரேஷன் மாறுபடும். நான் சபரிமலைக்கு மாலை போட்டப்போ 40 நாள் விட்டேன், ரம்ஜான் நோன்பு இருக்கிறப்ப 4 மாதம் விட்டேன், என்னால் முடியும், நான் நினச்சா விட்டுருவேன், நான் ஒன்றும் முடாக்குடியன் கிடையாது, நான் ஒன்றும் குடிச்சிட்டு ரோட்டில் பிறண்டு கிடக்கல, நான் ஒன்றும் குடிச்சிட்டு என் ஒய்ஃப் அடிக்கலை, இந்த மாதிரியெல்லாம் மனசு எஸ்கேப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நாளைக்கு தான் சாக போகிறான், ரோட்டில் படுத்து கிடக்கிறான், குடிச்சிட்டு அவகிட்ட போய் வாப்பா இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னா நான் ஒன்றும் குடிக்காரன் கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஆமாம் நான் குடிக்காரன், நான் குடித்ததுனால என் மனசு போச்சு, என் குடும்பம் போச்சு, மான மரியாதை போச்சு, வேலை போச்சு, அந்தஸ்து போச்சு இப்படின்னு ஒருத்தன் மனசார ஃபீல் பண்ணான்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு சூசைட் தான். அதனால கடைசி வரைக்கும் அவன் மனசு தன்னை ஏமாற்றிக்கிட்டே இருக்கும். அதனால டப்புன்னு அதை உடச்சி உள்ளவும் போகக்கூடாது. இல்லைடா நீ தப்பு அப்படின்னு அது ஸ்லோவாக அவனுக்கு டிப்ரெஷன்லேருந்து வெளில வரத்துக்கு மருந்து மாத்திரைகள்லாம் கொடுத்து அவன்கிட்ட உட்காந்து அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் வந்து அக்ரவேட் தான் பண்ணும். அந்த ஈகோவை உடனே உடச்சி உள்ளே போகாமல் சயின்டிஃபிக்காக ட்ரீட்மெண்ட் கொடுத்து கடைசியில் அவன் நாம் சொல்கிறத லிசன் பண்ணுறதுக்கு அந்த உள்ளுக்குள்ளே போயிட்டு அனலைஸ் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற லெவலுக்கு வர்றதுக்கே 90 நாள் ஆகும். அந்த 90 நாளைக்கு நம்ம சரியான ட்ரக் ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கணும்.
அந்த 90 நாளைக்கு அப்புறம் தான் வந்து அவங்களுக்கு அந்த கவுன்சிலிங்கிற விஷயமே கொடுக்க முடியும். கவுன்சிலிங்னா பார்த்தா இது காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பின்னு ஒன்று இருக்குது. அது ரொம்ப காமனாக இன்றைக்கி இருக்கிற சயின்டிஃபிக் தெரப்பி. அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் வந்து திங்கிங் ஆல்டர்ஸ் பிரெயின் பயோகெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது தான் வந்து அதுக்கு பின்னாடி இருக்கிற மெக்கானிசம். எல்லாமே கெமிக்கலுங்கிறீங்க, எல்லாமே ஜீனுங்கிறீங்க, அப்புறம் என்ன தெரப்பி அப்படின்னா, இப்போ மாற்றி யோசி அப்படிங்கிறது தான் அதோட பேசிக் கான்செப்ட். எக்ஸாமில் ஃபெயிலியர்னால் வாழ்க்கையிலே ஃபெயிலியர் இல்லைடா, இதெல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து தினமும் திரும்ப 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 ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டே இரு. அப்படி பண்ணும்போது அந்த கெமிஸ்ட்ரி மாறும். கூடவே மருந்தும் கொடுக்கணும். வெறும் இதை மட்டும் கியூரபிள். ஸோ அதான் நம்ம வியூஸ் எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஆல்கஹாலிசம் வந்து ஒரு நோய், பட் அது வந்து கண்டிப்பாக இட் இஸ் கியூரபிள். நிறையா இது வந்து மெயின்டைனபிள். இப்போ வந்து மருந்தை நிறைய பேர் விட்டுருவாங்க, திரும்ப திரும்ப வருவாங்க. சார் இப்போ 8 வருஷம் நல்லா இருந்தேன் சார், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 5 ரூபா மாத்திரையை தொடர்ந்து கொடுத்துருக்கலாம். நான் அவன் சத்தியம் பண்ணான் புள்ள மேலே, நான் தான் விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ வந்து சார் சொன்ன விஷயங்கள் வந்து ஆல்கஹாலிக் அனானிமஸ்னு ஒரு குரூப் இருக்குது. அதை பற்றி சொன்ன விஷயங்கள் என்னென்னா வந்து இப்போது நான் குடித்தேன், நான் ரோட்டில் பிறண்டு கிடந்தேன், நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், மீட்டிங்ஸ் நான் இப்போ நல்லா ஆயிட்டேன். ஆல்கஹாலிக் அனானிமஸ்ங்கிறது ரொம்ப ஒரு நல்ல அமைப்பு. அது தோற்றுவிக்கப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப நல்ல அமைப்பு. ஆனால் நிறைய பேர் ஆல்கஹால் அனானிமஸ்க்கு அடிக்ட் ஆகிடுறாங்க. என்ன அவங்க ஈகோ சாட்டிஸ்ஃபை ஆகுது. அவங்க 4 பேர், அதாவது யான் பெற்ற இன்பம் பெருகை வயகம்ட்டு எல்லாருக்கிட்டையும் போய் நீ குடிக்காதரா நீ குடிக்காதரா நீ குடிக்காதரான்னு சொல்லி கடைசியில் கொஞ்ச நேரத்தில் அவர் குடிக்க ஆரம்பிச்சிருவார். அவர் அந்த மாதிரி சொல்லும் போது அவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது. அந்த மாதிரி இருக்கிற நிறைய மனிதர்களை நான் அன்றாடம்ப்பா, சார் இவர் பேசாமல் குடிச்சிட்டே போயிருக்கலாம் போல இருக்குது, இவர் வேலை வெட்டிக்கு போகாமல் இதை வந்து நம்ம ப்ரீச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஹியர். தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ திங்க் இந்த செக்மெண்ட்டில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக ஐ திங்க் வி ஸ்போக் அபவுட் அடிக்ஷன் அண்ட் ஐ திங்க் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம வியூவர்ஸ்க்கு தெரிய ரொம்ப ஒரு இதுலேருந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா தட் இட் இஸ் கியூரபிள் அண்ட் ஆல்கஹாலிசம் வந்து ஒரு நோய். இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒரு மனசு வரதுக்காக அங்கே போய் பண்ணுறது இல்லை. அண்ட் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யூஸ்வலாக வந்து ஷோவில் வந்து ட்ரோஃபி கொடுக்குறது, ஷால் போடுறது, பூலாம் தருவாங்க. நாங்கள் இந்த ஷோவில் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். அதுக்கு பதிலாக வந்து ஒரு ஆஷத்தில் வந்து அன்னதானம் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் சைன் பண்ணிங்கன்னா இட் பிகம்ஸ் வேலிட். தேங்க்யூ. ப்ளீஸ். Thank you so much, sir. And உங்க டைம்ல வந்து you've come and spent with us. And I wish you all the very best and go to higher places. Thank you so much, sir. Thank you. இன்னைக்கு ஒரு டாபிக் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக், அடிக்ஷன். போதைக்கு வந்து அடிமையாகுது. பல செக்மெண்ட்டில் வந்து நிறைய கருத்துக்கள் பேசணும். இது ஃபைனலாக சம பண்ணோன்னா வந்து நம்மளுக்கெல்லாம் இருக்கிறது ஒரு உயிர் தான். அந்த போதை அடிக்ஷனால் நம்ம இருக்கிற அந்த கேரக்டரே நம்ம மாறிடுறோம். நம்ம தப்பு பண்ணால் கூட அந்த நிமிஷத்தில் பண்ணுறது வந்து திருப்பி நம்ம எடுக்க முடியாது. இங்கே பல பேர் விக்டிம்ஸ் உட்காந்துருக்காங்க. நிறைய பேர் வந்து அவங்க லைஃப்பை மாற்றி நிறைய பேருக்கு வந்து அந்த லக்கு ஃபேவர் வை அவங்க பொண்டாட்டி குழந்தைங்களாம் திருப்பி வந்திருக்காங்க. ஆனால் பல பேருக்கு அது நடக்காது. சில வாட்டி வந்து அவங்க விட்டு போயிட்டா மேபி திரும்ப வர முடியாது. நீங்கள் சில பேரை வந்து நோய்படுத்தினா மேபி அவங்க அந்த தப்பு ஏற்பட்டு திருப்பி வரமாட்டவங்க வாழ்க்கைக்குள்ளே. ஸோ இந்த மாதிரி அடிக்ஷனால் பல பேருக்கு வந்து அதை விட உங்களுக்கே ஒரு பெரிய ஒரு பாதிப்புன்னு சொல்லலாம். பிகாஸ் நீங்கள் முழிச்சு பார்க்கும்போது ஒரு நாள் மேபி உங்களை சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அது நடக்கிறதுக்கு முன்னாடி சீக் ஹெல்ப். இன்றைக்கி ஒரு டாப்பிக்கே வந்து நீங்கள் வந்து உதவி செய்கிறதுக்கு பல பேர் இருக்காங்க, பல இன்ஸ்டிடியூஷன் இருக்குது, பல ரீஹேப் சென்டர் இருக்குது. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் தயவு செஞ்சு போய் ஹெல்ப் கேளுங்க. ஹெல்ப் கேட்குறதுல வந்து தப்பு இல்லை, உங்கள் ஈகோ குறையாது, அது உங்கள் வாழ்க்கைக்கு தான். இங்கே உட்காந்துருக்கிறது எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது. பல பேர் இங்கே ரீஹேப் பண்ணிட்டு இங்கே உட்காந்துருக்காங்க. ஸோ அதே தெரியுது தட் ஒரு பிரச்சனை இருந்தால் அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும். சேவ் யுவர் செல்ஃப், லெட்ஸ் சேவ் அவர் சொசைட்டி. I'll see you இன்னொரு எபிசோடில். உன்னை அறிந்தால் வரலட்சுமி சரத்குமார்.